குட் மார்னிங். இப்போ பாருங்கள், எக்ஸசைஸு 2.9ல் 24th சம்மு கண்ணே. அது கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 1 + √3i / 1 - √3i ஹோல் பவர் 10. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது போலார் ஃபார்மில் எழுதணும். இதுக்கு போலார் ஃபார்ம்னா என்னென்ன ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆர்குமெண்ட்டில் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா போடணும், அப்புறம் போலார் ஃபார்ம் போடணும். இப்போ மேலே பாருங்கள், மாடுலஸ் போட தேவையில்லை. ஏன்னா தங்கம், இது மாடுலஸ் அப்படின்னா என்ன? ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இதை ஸ்கொயர் பண்ணால் 3, இது 4, ரூட்டுக்குள்ளே 4. அப்போ நமக்கு 4க்கு ரூட் எடுத்தால் 2, அதே தான் கீழேயும் வரும். அப்போ அது அடிபட்டு போயிடும். அதனால் நம்ம என்ன போட தேவையில்லை? மாடுலஸ் போட தேவையில்லை. இப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் போட்டால் போதும். ஆர்குமெண்ட்டுக்கு ஆல்ஃபா போடுவோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y/x √3/1, அப்போ 60. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அப்போ தேர்ஃபோர் தீட்டா 60 தான். ஓகேவா? அதே கீழே போடும்போது என்ன வரும்? -60 வரும். இது பாரு, எக்ஸு ப்ளஸில் இருக்குது, ஒய் மைனஸில் இருக்குது, 4th குவாட்ரண்ட். அப்போ தீட்டா என்ன வரும்? -60. நல்லா பாரு சாமி, மேலேயுங்களையும் ஒன்றே தான். இதுக்கும் 60 தான், இதுக்கும் 60 தான். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது +60. அதே இது 4th குவாட்ரண்ட் போது -60. இங்கே நடுவாண்ட ஏன் மைனஸ் அப்படின்னா, இது ரெண்டும் டிவைடில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு ஆங்கிள்லேருந்து, நியூமரேட்டர் ஆங்கிள்லேருந்து டினாமினேட்டர் ஆங்கிளை மைனஸ் பண்ணணும். டிவைடில் இருந்தால் ஆங்கிளை மைனஸ் பண்ணணும். அதுதான் இப்போ நியூமரேட்டர் ஆங்கிள் 60 மைனஸ் டினாமினேட்டர் ஆங்கிள் -60. அப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 120. பவர் டிமாவரின் தேட்டத்து பிரகாரம் உள்ளே வந்தால் 1200. இந்த 1200ல் பாருங்கள், 360 3 டைம் இருக்கும். அப்போ 1080 போயிடும். அப்போ எத்தனை 360 வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒமிட் பண்ணிடலாம். அப்போ 1080 போயிடுச்சுன்னா மீதி 1200ல் 1080 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு 120. அப்போ இந்த 120யை 2π/3ன்னு எழுதலாம். இவ்வளோ தான், 6க்குள்ளே 2π/3. ஓகேவா? அடுத்து 25th சம்மு ஒமேகா 6க்குள்ளே 2π/3. 6 2π/3 அப்படின்னாவே அது ஒமேகா. அது நல்லா பார்த்துங்க. தென் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க் ரூட், இதுக்கு எத்தனை ரூட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இசட் இது ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினண்ட்டுடைய வேல்யூ 0 வருது. அப்போ இதில் பாருங்கள், இசட்டுக்கு 0, அது ஜஸ்ட் ஒரு குளூ தான். இசட்டுக்கு 0 போட்டோம்னா 1 ω² இங்கேயும் ω² 1, இங்கேயும் ω², 1 ஒமேகா. அப்போ இதை அப்படியே ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ நம்ம வேல்யூ 0 ஆயிரும். அப்போ ஒரே ஒரு ரூட்டு என்ன? இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒன்லி 1 டிஸ்டிங் ரூட், ஒரே ஒரு ரூட் இருக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதா தங்கம்? தேங்க்யூ.